பிரம்மாங்கிற ஒரு கடவுள் பெரிய கடவுள். அதுதான் 2 கடவுளையும் உண்டாக்குங்க. அப்படித்தான் எழுதுறோம். அப்புறம் அதிக உண்டாக்கிட்டு இதை உண்டாக்கிட்டு என்னென்ன அசிங்கம் பண்ணோம். அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மகள் சரஸ்வதி. அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா இந்த பொம்பளை அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தா அழகா இருந்தா போய் காட்சி பிடிச்சான். அவ என்னன்னா அப்ப நான் தெரியும் என்ன காட்சி பிடிக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. நான் ஓடுனான், இவன் ஓடுனான். சிவன் பெருமா கூட்டம் என்னடா மகன்கிட்ட பிரகாரம் பண்ணேன். உனக்கு தெரியாத ஆசை வந்து அம்மா என்ன மகன் என்ன போட்டான். போமா ஆசை வந்தா பேரம் இல்லைங்க. நான் எப்போ அவங்ககிட்ட அப்பதான் அவனும் அவளுமே பண்டாக்கி போட்டுனா இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை? இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? ராமனோட அப்பன் அவன் கடவுள் ஆயிட்டான். 60,000 வயசுங்கிறாங்க. அதனால அவனுக்கு புள்ள வேணும், தியாகம் பண்ணணும். முதல்ல அந்த பொம்பளைங்க ஆறுகிட்ட போனன்னு தெரியுமா? ராமனோட ஒரு அம்மா மாறுங்க முதல்ல குழந்தைகிட்ட போனாங்க. குழந்தைகளுடைய ஆண்குறி எடுத்து அந்த பொம்பளைகளுடைய பெண் குறிக்குள்ள விட்டு அப்புறம் பாப்பாங்கிட்ட விட்டாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு சொல்லல, அந்த காலம் அந்த மாதிரி இருந்தது. அந்த யாகம் பண்றவனுடைய கதையை படிச்சீங்கன்னா ஞான சூரியன்கிற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்திலே தியாகம் பண்ணி கடைசியில் அந்த குதிரைகிட்ட படிச்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த குதிரைக்கு சொல்றோம், குதிரைய இந்த நல்ல நேரத்துல என் புருஷன் பண்ற வேலையை நீ பண்ணு. கையில புடிச்சுக்கிட்டு சொல்றான் அந்த பண்டத்தை. அவங்க கதி அப்படி இருந்தா நம்ம பொம்பளைங்க கதி எப்படி இருக்கும்? அது ஒரு குறைவுன்னா தானே பேச்சு. அது ஒரு பெருமைன்னா எல்லாம் பிராமணன், திராவிடன் எல்லாம் தமிழன் எல்லாம் சூத்திரன், பெண்கள் எல்லாம் பாப்பானுக்கு தாசி. எல்லாம் சூத்திரன். பாப்பான்னா கடவுளுக்கு சமானம். சூத்திரன்னா தேவையா மகன். அவன் பொண்டாட்சியெல்லாம் பாப்பானுக்கு பாப்பாச்சு. எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது. அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படா அதை சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ? நீ எப்படி சொல்லுவ? சாத்திரத்தில் ஒரு தடவை இப்போ புராணத்தில் எழுதிட்டாங்களே, அவன் சாத்திரத்தை நாங்கள் மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன், உன்னை தேவையாமேன்ட்டான், உன்னை அதுன்ட்டான், உன்னை விட்டு போறேன்னு அவங்களே முக்கா பசங்க பாக்க காட்டு அன்னைக்கு பாக்கேன்னு நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்ன இருக்கு தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கிறான். அவ்வளவுதான் அந்த பயிலாக முடியுது. பண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே? நீங்க தான் பெரியதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போண்டிதானே? உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே? இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம்ல. அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை ஏய் கொலவெறியா வருதுடா. எனக்கு கொலவெறி வருது. 1971ஆம் ஆண்டு கருணாநிதி மதுவிலக்கை நீக்கி கள்ளையும் சாராயத்தையும் விற்பனைக்கு கொண்டு வந்தபோது
கொட்டும் மழையில் கருணாநிதி வீட்டிற்கே போய் மதுவை மட்டும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கார்கள் என கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ராசாசி. ஆனால் மதுவிலக்குக்கு எதிராக கள்ளுக்கடையையும் சாராய கடையையும் திறக்க கருணாநிதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இந்த ஈவேரா. கள்ளுக்கடை மறியலின் போது 500 தென்னை மரங்களை வெட்டியதாக கொண்டாடப்படும் இந்த ஈவேரா மதுவிலக்கு பற்றி பின்னாளில் தெரிவித்த முத்தான கருத்துக்களை இப்போது எடுத்துரைப்பது அவசியமாகிறது. அவர் தெரிவித்த கருத்துக்கள்: 1. மனைவியிடம் கலவி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் நீ மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்கும் என்ன பேதம் என்று கேட்கிறேன். விடுதலை 18/3/1971. கள்ளுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாரா அறிவார்ந்தவன் செய்யற செயலாடாடே. என் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த ஈவேரா முன்வைத்த கருத்துக்கள் அவரை ஆகச்சிறந்த ஒரு பெண்ணியவாதியாக அல்ல, உலகில் உள்ள ஒழுக்கக்கேடர்களிலெல்லாம் கேடுகட்ட ஒழுக்கக்கேடர் என்று தான் காட்டுகின்றன. சொல்லவே நான் கூசினாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் இந்த இழிபிறவி ஈவேராவின் பெண்ணிய சித்தாந்தங்களை. ஈவேரா கூறுகிறார்: 1. பெண் விடுதலை வேண்டுமானால் பெண்ணே, நான் சொல்வதை கேள். முதலில் நீ கற்போடு இருக்காதே. பல ஆண்களோடு உறவு வைத்துக்கொள். சேலையை கழட்டி வீசு. கவுன் போட்டுக்கொள். தலையில் உள்ள கூந்தலை வெட்டி வீசு. கிராப் வைத்துக்கொள். சமையலறையை உடைத்து எறி. குழந்தைகளை நீ பார்க்காதே. இரவில் வீட்டுக்கு வராதே. இதுவே பெண் விடுதலைக்கான பாதை. 2. கணவன் 2 வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் மனைவி 4 ஆசை நாயர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். 3. பிறன் மனைவியை அபகரிப்பது குற்றம் அல்ல என்பதை சட்டமாக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தவர்தான் இந்த ஈவேரா. சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானமா போடுறார். என்ன போடுறார்? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! தன் மறைவிற்கு பிறகு தனது சொத்துக்கள் ஈவிக்கு சம்பத்திற்கு போய் சேர்ந்துவிடக்கூடாது என்று முடிவெடுத்தார். சட்ட வல்லுநர்களை கலந்தார். தனக்கு ஒரு மனைவி இருந்தால் தனது சொத்துக்கள் தனது மறைவிற்கு பிறகு அந்த மனைவிக்கே போய் சேரும் என்பதை உறுதி செய்து கொண்டு தனது 71வது வயதில் 27 வயதேயான மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இந்த பொருந்தாத திருமணத்தால் தான் வாழும் காலம் மட்டுமல்லாமல் தான் மறைந்த பிறகும் படு கேவலத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெரிந்திருந்தும் தனது சொத்து தான் விரும்பாத ஒருவருக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக அந்த கேவலங்களை எல்லாம் சகித்து கொண்டு தனது 71வது வயதில் 27 வயது மணியம்மையை மணந்து கொண்ட ஈவேராவிற்கு திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது. அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்தங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மாயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள். ஏதாவது பதில் இருக்கா? பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். செக்கிலி இன்னும் பழைய நின்று இருக்கிறாருன்னா செக்கிலியும் பழைய ராமாயணத்தில் இருக்கிறானே தீண்டாத ஜாதி, பாரதத்தில் இருக்கிறானே தீண்டாத ஜாதி அப்படின்னா 2000 வருஷமா இருக்கணும்ல. குறைஞ்சது அது 1 கோடி வருஷம்ங்கிறான், 50 லட்சம் வருஷம்ங்கிறான், என்ன இப்பயோ யுகம்ங்கிறான். என்னமோ பேசட்டும். எங்க தாத்தாவுக்கு எழுதியிருக்க அப்படி கடிதம்.
காமராஜுக்கு, டியர் காமராஜ், இந்த ஈவேரா இருக்க அப்படி இல்ல ராமசாமி, ஒன்னும் குற்றவாளியா இருக்கணும், இல்லைன்னா மனநோயாளியா இருக்கணும். ஏய் கைதாட உண்மையிலே எழுதி, ஏய் உண்மையிலே எடுத்து அச்சிட்டு போஸ்ட் ஓட்டி விட்டுருவேன்.